ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளே, காரியம் மாறுதலாய் முடிய வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறவர்களே, வேதம் சொல்லுகிறது நீ செய்ய வேண்டிய பிரதான காரியம் என்ன தெரியுமா? கட்டளைகள் பிறக்கட்டும், எதிராளிகளின் செயல்கள் எவ்வளவோ செயல்படட்டும், சூழ்ச்சிகள் எவ்வளவோ பெருகட்டும், மனித சூழ்ச்சிகள் எவ்வளவோ பெருகட்டும், ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மையை பெற்ற தேவனுடைய சந்ததி, இயேசு என்கிற நாசியின் சுவாச காற்றை பெற்ற நீ, அன்றைக்கு ராஜாவின் அரண்மனையில் பிரதானியாய் பேசப்பட்ட ஆமானை குறித்து சற்றும் சிந்தியாதவனாய் மொர்தேகாய் என்கிற யூதன், இந்த மனுஷன் யாராயிருந்தால் எனக்கென்ன என்று சொல்லி அவனை நமஸ்கரிக்கவும் இல்லை, அவனை வணங்கவும் இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ இதை செய்ய முடியுமா? பெரியவங்களை பார்த்ததுனால கும்பிடு போடுறதுனால ஒன்றும் வரப்போறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ கர்த்தருடைய உன்னத வாக்கியத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளை. நீ இயேசு கிறிஸ்துவின் மகத்துவ மேன்மைகளுக்கு சொந்தக்காரனாயிருக்கிறாய், சொந்தக்காரியாயிருக்கிறாய். தேவனுடைய பிள்ளையே, காரியம் வாய்க்கும்படி யாரிடத்தில் போயும் தலை வணங்கலாம் என்று நினைக்காதே. ஆமென் சொல்லுங்க. நம்ம காரியம் நடக்கிறதுக்காக வேண்டி ஐயா எங்க போய் வேணுமானாலும் கும்பிட்டா பிரச்சனை இல்லைன்னு யோசிக்காத. ஆமென் சொல்லுங்க. நம்ம காரியம் நடக்கிறதுக்காக எந்த கோயில்ல போய் நமஸ்காரம் பண்ணினாலும் போதும், காரியம் நடந்தால் போதும் என்று சிந்தியாத. துட்டுக்காக, பஞ்சம் மாறுறதுக்காக, வாழ்க்கையில சுகபோகத்துக்காக, ஒரு வீடுக்காக, வாழ்க்கைக்காக, ஏதோ சிலது வாழ்க்கையில கிடைக்கிறதுக்காக வேண்டி சில இடத்துல போய் கையாய கும்பிட்டு 4 மனுஷனை பிரியப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி தலைவணங்கி ஐயா உங்களுக்கு நான் நல்ல பிள்ளைன்னு சொல்லி வாழ்க்கையில அவங்க பிள்ளையா நிக்கணும் நீ நினைக்காத. வேதம் சொல்லுது, அவனை வணங்கவும் செய்யாதே, அவனை நமஸ்கரிக்கவும் செய்யாதே. நீ கர்த்தராகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை. அந்நிய தேவர்களை நாடி தேடுதலுக்கு வேதனை பெருகும். துஷ்டனாகிய மனுஷன், தெய்வத்தை அறியாத அபத்தமானவன், தேவனுடைய சத்தியத்தை கீழ்ப்படியாத துஷ்டர்கள், பொல்லாதவர்கள், அவர் யாராயிருந்தால் நமக்கு என்ன? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. வணங்காத, நமஸ்கரிக்காத அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிட்டா போதும், அது எவனை போய் கும்பிட்டாலும் பரவாயில்ல. கை தூக்கி அல்லேலூயா சொல்லு. எப்படியாவது ஒரு வீடை கட்டா போதும். ஆமென். அது எந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. எப்படியாவது என் பிள்ளை ஃபாரினுக்கு போயிட்டா போதும். ஆமென் சொல்லுங்க. அது யாரு, எங்க, எப்படி, எந்த குலம், எந்த கோத்திரம், இதெல்லாம் வந்து சிந்திக்கிறது இல்லை. அது யாருன்னு பார்க்கறது இல்லை. போய் ஐயா வேலையை கூடியா, வீடை கூடியா, ஐயா நாடக்கூடியா, இருக்கிற பிரச்சனையை மாற்றிக்கூடியா என்று நீ வணங்குற பாத்தியா? உன்னை பரலோகம் பார்த்ததுனாலதான் பரலோகம் சொல்லுது, இந்த அபத்தமான காரியத்தை வாழ்க்கையில செய்யாத. இதை செய்யாம மட்டும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என்று உன்னால சொல்ல முடியும்னா ஒரு காரியம் மாறலாய் முடியும். நிச்சயம் முடியும். சொல்ல முடியுமா? வாழ்க்கையில நன்மை வருதோ வரலையோ, துன்மார்க்கன் போய் கை கட்ட மாட்டாங்க, துஷ்டன் போய் கை கட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இதுவரையும் வாழ்க்கையில் அப்படி போய் ஏதாவது ஜெயமா நடந்திருக்குதா? வாழ்க்கையில இருந்ததையும் தொலைச்சிட்டல்ல, வாழ்க்கையில இருக்கிறதையும் தொலைக்காம இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் சொல்றார், துஷ்டனை போய் வணங்காத, சூழ்ச்சிக்காரனை போய் நமஸ்கரிக்காத, உன்னை அழிக்க நினைக்கிற சாத்தானும் பொல்லாதவனுமாயிருக்கிற துஷ்ட மனிதனுடைய சாட்சியாளனாயிருக்கிற பிரதிநிதியை போய் சாஸ்தாங்கமா பணிஞ்சு தொழுதுக்காத, செய்யாதேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென்.
அப்படி ஒரு முடிவு செய்ய முடியுமா? ஆமென். எல்லாம் ஒண்ணுதான் சொல்லாத. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நம்ம தேவன் ஆச்சரியமான தேவன். 1000-10,000 பேர்களில் சிறந்தவர். ஹல்லேலூயா. அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனை போல வேறொரு தெய்வம் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாரை போல கர்த்தரை சிந்திக்காது. சில மனிதர்கள் பலத்திருக்கலாம். இன்றைய காலம் அவர்கள் காலமாயிருக்கலாம். ஐஸ்வர்யம் அவர்கள் காலமாயிருக்கலாம். மேன்மைகள் அவர்கள் காலமாயிருக்கலாம். இது அவர்கள் சமயமும் அரசாட்சியுமாயிருக்கலாம். அதற்காக நீ உன்னுடைய விசுவாசத்தை, உன் நம்பிக்கையை, தேவன் தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை, கனத்தை, தெய்வ சிநேகத்தை இல்லாமலாக்குவதா? மொர்தெகாய் என்ற யூதனுடைய துணிச்சலை போல வாழ்க்கையில பஞ்சம் வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, வாசல் காத்தாலும் சரி, சம்பளம் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என்று செய் தீர்மானம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது.